ஹலோ, உங்கள் சுகர் லெவல் எப்போவுமே ஹையாக இருக்கா? நீங்கள் டெய்லி வாக்கிங் போகிறதில்ல, நிறைய ஒயிட் ரைஸ் சாப்பிட்றீங்க போல இருக்கு, சுகர் போட்டு காஃபி டீ குடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், தண்ணி நிறையா குடிக்கிறதில்ல, கடையில் வாங்குகிற ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்றீங்க. எஸ், இதுக்கெல்லாம் நோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகிடும். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை, உங்கள் ஈட்டிங் ஹேபிட்ஸை. பெரிய ரிசல்ட் வரும். மார்னிங்கில் ஃபஸ்ட் எழுந்தது என்ன பார்ப்பீங்க? ஃபோனை தான் பார்ப்பீங்க. நோ, உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? எந்திரிச்ச உடனே ஜஸ்ட் ப்ரஷ் யுவர் டீத் அண்ட் கோ ஃபார் அ வாக் ஃபார் 30 minutes. உங்கள் மூமெண்ட்டாலேயே அந்த டயபெட்டிஸ் பயந்துட்டு கிட்டேயே வராது. அண்ட் வந்த உடனே ஒரு ½ a cup ஆஃப் காஃபி, சுகர் போடாமல் ஸ்டீவியாவோ அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி போடுங்க. ஏன்னா சுகர் இல்லாமல் எப்பவுமே இருக்க முடியாது இல்லையா? நெக்ஸ்ட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது சாப்பிடுங்க, லைக் கார்ன்ஃப்ளேக்ஸ், கெல்லாக்ஸ் அண்ட் ஓட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது மில்க் சேர்த்து ஸ்டீவியா சேர்த்து சாப்பிடுங்க. ஹோல் டே உட்காந்துட்டே இருக்காதீங்க. எவ்ரி 1 hour once 10 minutes நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நடங்க. குக்கிங் ஒர்க், மற்ற ஒர்க் எல்லாம் பாருங்கள். அதுவே உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தை நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் திங், ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காதீங்க. இஃப் யூ ஆர் ஸோ மச் ஸ்ட்ரெஸ்ட், சுகர் கண்டிப்பாக உங்களை கண்ட்ரோல் பண்ணோம். சொல்யூஷன் சிம்பிள்: மூவ் மோர், ஈட் ஸ்மார்ட், ஸ்ட்ரெஸ் லெஸ். கண்ட்ரோல் உங்கள் கையில், நாட் இன் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ண கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம், ஈஸினா ஈஸி தான். ஸோ அதுக்கு என்ன ரெமெடி? டெய்லி 30 minutes கூட உங்களால் நடக்க முடியாதா? 30 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நடங்க. உங்கள் சாப்பாட்டு பிளேட்டில் ஒரு half a plate வெஜ்ஜு தான் இருக்கணும். வெஜிடபிள்ஸ், ஆல் வெஜிடபிள்ஸ். அண்ட் யூ கேன் ஆட் யுவர் ப்ரோட்டீன்ஸ், 1/4 of the proteins and 3 scoops of rice. சாப்பிட முடியாதவங்களுக்கு அது சாப்பிடணும் போல் இருந்தால் ஒரு 3 spoons of rice வச்சு சாப்பிடுங்க. தென் ட்ரிங்க் 1 tumbler of buttermilk and 1 tumbler of water. முடியும்ல? இது கூட முடியாதா? அப்போ ஏன் சுகர் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும்? எக்ஸ்கியூஸை விட ஆக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டாக்டர் சொன்னதை எப்பவுமே கேளுங்க. சுகரை ரெகுலராக செக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு குளுக்கோமீட்டர் வச்சுக்கோங்க. குளுக்கோமீட்டர் லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இன் 3 months ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் சுகர் செக் பண்ணுங்கள். மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை மிஸ் பண்ணாதீங்க. நைட்டில் லேட்டாக சாப்பிடாம 7 o'clock சாப்பிட்ருங்க. ஸோ தட் யோர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் till next day morning after your walk 12 hours ஆகிடும். ஷுர் யோர் டயபெட்டிஸ் வில் கம் அண்டர் கண்ட்ரோல். இன்னைக்கு டெசிஷன் எடுங்க. உங்களோட லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது.